அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு புகாரில் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் வீட்டுக்கு சீல் என இடி நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் இடி பதிலளித்திருக்கிறது. இது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீல் அகற்றப்படும் என உயர்நீதிமன்றத்தில் இடி பதிலளித்திருக்கிறது. கைப்பற்றப்பட்ட பொருட்களும் திருப்பி ஒப்படைக்கப்படும் என அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் முறைகேடு புகாரில் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் வீட்டுக்கு சீல் என இடி நோட்டீஸ் ஒட்டியிருந்த நிலையில் சீல் அகற்றப்படும் என உயர்நீதிமன்றத்தில் இடி பதிலளித்திருக்கிறது. சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இடி பதிலளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக வீடியோ தெரிவித்த நிலையில் தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனை முடிவில் விக்ரம் ரவீந்திரனின் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் ஆகாஷ் பாஸ்கரனுடைய செல்போன் மற்றும் லேப்டாப்புகள் எடுத்துச் செல்லப்பட்டன. இதனை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் அந்த அமலாக்கத்துறையின் அந்த வைத்த சீலை அகற்ற வேண்டும், மேலும் அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை, செல்போன், லேப்டாப்புகளை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் என்ன ஸ்ரீ லட்சுமிநாராயண் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் இந்த விவகாரத்தில் இருவருக்கும் தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்தார். இதனையடுத்து வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சி ராஜு, டாஸ்மாக் முறைகேடு நடந்ததாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை 41 வழக்குகள் பதிவு செய்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக நம்புவதற்கான காரணமே அந்த வழக்குகள் தான் என்றார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் அந்த 41 வழக்குகளிலும் இருவரது பெயர்களும் இடம்பெற்றுள்ளதா என கேள்வி எழுப்பினர். மேலும் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களுக்கும் உங்களுடைய வாதமும் ஒத்துப்போகவில்லை எனவும் நீதிபதிகள் கூறினர். இதற்கு பதிலளித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், மூல வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் அவர்களது பெயர் இருந்தால்தான் அவர்கள் தவறு செய்தார்கள் என நம்ப வேண்டும் என்றில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து வீடு அல்லது அலுவலகத்திற்கு சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா என நீதிபதிகள் மீண்டும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், வேண்டுமானால் விக்ரம் ரவீந்திரனின் வீடு மற்றும் அலுவலகத்தில் ஒட்டப்பட்ட நோட்டீஸ், அதாவது இந்த நோட்டீஸை பார்த்தவுடன் வீட்டிற்கு வந்தவுடன் தங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், தகவல் தெரிவிக்காமல் இந்த வீட்டிற்குள் செல்ல கூடாது என்ற அமலாக்கத்துறை நோட்டீஸ் ஒட்டியிருந்தது. அந்த நோட்டீஸை அகற்றுவதாக அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள், அந்த சலுகையை நீங்கள் தர வேண்டாம், சீல் வைப்பதற்கு அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள். ஒருவேளை அதிகாரம் இல்லை என்று நீங்கள் கூறினால் அதனை பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் உணவு இடைவெளிக்கு பின்னர் வழக்கு விசாரணை மீண்டும் தொடங்கிய பின்னர் வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், தங்களிடம் தகவல் தெரிவிக்காமல் உள்ளே நுழையக்கூடாது என்ற நோட்டீஸ் திரும்ப பெறப்படுவதாக விக்ரம் ரவீந்திரனுக்கும் கைப்பற்றப்பட்ட செல்போன் மற்றும் லேப்டாப் திரும்ப ஒப்படைக்கப்படும் என ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். இதனையடுத்து சீல் வைப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதா என தாங்கள் உத்தரவு பிறப்பிப்பதாக கூறிய நீதிபதிகள் இருவரின் மனுக்கள் குறித்து 4 வாரங்களில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இடைக்கால கோரிக்கை மீதான உத்தரவை ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.